ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வாங்க சூப்பரான ஒரு முருங்கைக்காய் வெங்காய குழம்பு எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம். அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி மண் சட்டி வச்சுருக்கிறேன். நம்ம அதில் 3 ஸ்பூனு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. 1 ஸ்பூனு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா 1 ஸ்பூனு தாராளமாக சேர்க்கணும். அப்புறம் வெந்தயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும். பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இன்னுமே கொஞ்சம் நல்ல பொன்னிறமாக வறுபட்டு வரணும். ஆனால் கரிஞ்சிடக்கூடாது. வெந்தயம் வறுபட்டுருச்சு. நம்ம வந்து சின்ன வெங்காயம் வந்து 1 கப் எடுத்து உரித்து 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்படி கட் பண்ணி சேர்க்கும் போது நல்லாயிருக்கும். இந்த மசாலாலாம் வெங்காயத்துக்குள்ளே சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அது கூடவே ஒரு 5-6 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். ஏன்னா சின்ன வெங்காயத்தில் வந்து காரம் இருக்கும், பெரிய வெங்காயத்தில் வந்து லைட்டாக ஒரு இனிப்பு டேஸ்ட் இருக்கும். நம்ம வந்து வைக்கிறது வெங்காய குழம்புதான், புளியும் சேர்ப்போம். இப்போ எல்லாம் சேர்ந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. கூடவே 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். நம்ம பூண்டு இடிச்சுக்கலாம். பாருங்கள், பூண்டு வந்து ஒரு 2 பூண்டு உரித்து வச்சுருக்கிறேன். இது வந்து நம்ம இடித்து சேர்த்துக்கலாம். இடித்து சேர்க்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், ரொம்ப நைஸாக இடிக்க வேண்டியதில்லை. ஒன்றும் பாதியமாக அப்படியே கொஞ்சம் லைட்டாக தட்டி எடுத்தோம்னா போதும். வதங்கிட்டு இருக்கிற வெங்காயத்து கூட நம்ம இடித்த பூண்டையும் சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா பொன்னிறமாக வெங்காயமும் வதங்கணும், வெந்தயம் மாதிரி. இது வெங்காய குழம்புங்கிறதுனால வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கணும். பூண்டும் நிறையா சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். நான் 3 பெரிய தக்காளி எடுத்துருக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். இது நாட்டு தக்காளி. இது புளிக்குழம்புங்கிறதுனால நம்ம வந்து நாட்டு தக்காளி சேர்க்கும் போது நல்லாயிருக்கும். நம்ம தக்காளியை கூடுதலாக சேர்த்துட்டு புளியை கூட கம்மி பண்ணிக்கலாம். தக்காளி வதங்க கொஞ்சமாக கல்லுப்பு சேர்க்குறேன். நம்ம முருங்கைக்காய் வெங்காய குழம்பு தான் செய்ய போகிறோம். பாருங்கள், முருங்கைக்காய் வந்து நம்ம சாம்பாரில் போடுற மாதிரி பெருசாக கட் பண்ணக்கூடாது. ஏன்னா புளியெல்லாம் உள்ளே சேராது. அப்புறம் புளி ஊற்றி செய்வோம் இல்லையா வெங்காய குழம்பு, அதனால் காய் வந்து மரத்து போயிடும். அதனால் சின்னதாக நல்லா மசாலாலாம் உள்ளே போகிற மாதிரி இது மாதிரி சின்ன சைஸாக நம்ம வந்து முருங்கைக்காய் கட் பண்ணிக்கணும். நீங்கள் வேணும்னா 2 பிஞ்சு கத்திரிக்காய் இது மாதிரி சேர்த்துக்கலாம். நான் 2 கத்திரிக்காயும் ஒரு பெரிய முருங்கைக்காயும் எடுத்துருக்கிறேன். பாருங்கள், வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம முருங்கைக்காயை சேர்த்துக்கலாம். கூடவே கத்திரிக்காயும் சேர்த்து ஒரு கிளறிக்கலாம். ரொம்ப நேரம் எண்ணெயிலே வதக்க வேண்டியதில்லை. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூனு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 3 ஸ்பூனு குழம்பு மிளகாத்தூள். இதுலேயும் மிளகாய், மல்லி, சோம்பு, சீரகம், வெந்தயம் எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கு, பருப்பெல்லாம். இதில் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் ஒரு 1/2 ஸ்பூனு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் என்ன புளிக்குழம்புக்கு மீன் குழம்புக்கெல்லாம் என்ன மசாலா யூஸ் பண்ணுவீங்களோ அதையே சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டியும் ஒரு ஸ்பூனு தனி மிளகாத்தூள், 3 ஸ்பூனு மல்லித்தூள், 1/2 ஸ்பூனு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த குழம்பு மிளகாத்தூள் வந்து நம்ம வீட்டிலேயே அரைச்சது. அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. மசாலா சேர்த்தோன்னே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம புளி தண்ணி வேறு சேர்க்க போகிறோம். காய் வேகிறதுக்கு வேண்டி நான் புளி தண்ணி இப்போ சேர்க்கல. கொஞ்சமாக இந்த மசாலா இந்த காய் எல்லாம் சேர்ந்து வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். புளி தண்ணியும் கனெக்ட் பண்ணி தண்ணி வச்சுக்கோங்க. குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இடையில கிளறி விட்டுக்கோங்க. மூடி போட்டு நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், காய் நல்லா பாதி வெந்திருக்கும். பாதி வெந்துருச்சு. குழம்பு நல்லா சுண்டி வந்துருச்சு. நம்ம விறகு அடுப்புனா புளியையும் கரைச்சி முதல்லையே வச்சு சேர்த்து காய் வேக வைக்கலாம். புளி தண்ணியில் காய் வேகிறது ரொம்ப ரொம்ப நல்லது.
இது வந்து கேஸில் செய்கிறதுனால காய் வேக லேட் ஆகும். அதனால் காயை வந்து நம்ம பாதி வேக வச்சுட்டு அப்புறமா புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு பெரிய லெமன் சைஸு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கிறேன். நல்லா வடிகட்டிட்டு அப்புறமா சேர்த்துக்குங்க. குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு திக்னஸும் பார்த்துக்கங்க. புளியும் கரெக்டாக ஒரு பெரிய லெமன் புளி குழம்புங்கிறதுனால ஒரு பெரிய லெமன் சைஸுக்கு புளி எடுத்து கரைச்சி சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்தாச்சு. நம்ம முதல்ல கொஞ்சம் தான் உப்பு சேர்த்துருக்குறோம். உப்பு பார்த்துக்கிட்டு மீதி உப்பையும் சேர்த்துக்கலாம். புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா குழம்பு கொதிக்கணும். நல்லா கொதித்து சுண்டி வரட்டும் குழம்பு. நம்ம மூடி வச்சிடலாம். பாருங்கள், புளி தண்ணியோட அந்த பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா குழம்பு கொதிக்குது. இப்போ வந்து நம்ம வந்து அரை மூடி தேங்காய் எடுத்து நான் பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா நைஸாகவே அரைச்சிக்கோங்க. அரை மூடி தேங்காய் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணுன்னா தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துக்கலாம். வெயில் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம புளிக்குழம்பு வந்து அடிக்கடி சேர்க்க முடியாது. அப்படி சேர்க்கும் போது நல்லா நல்லெண்ணெயில் செஞ்சுக்கலாம். இது மாதிரி தேங்காய்லாம் சேர்க்கும் போது அதோட புளிப்போட சுவை ப்ளஸ் புளிப்போட புளிப்பு ப்ளஸ் மிளகாத்தூளோட காரம்லாம் கொஞ்சம் கம்மியாகும். இப்போ வந்து 2 ஸ்பூனு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் மேலால். இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணுன்னா சேர்த்துக்கலாம். ஆனால் இது மாதிரி வெங்காய குழம்புல எல்லாம் இது மாதிரி வெல்லம் சேர்க்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சின்னதாக ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் ஒரு டைமு. பாருங்கள், நல்லா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், மண் சட்டியில் இருக்கிறதுனால நல்லா இருக்க திக்காகிக்கும். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், அடுப்பு ஆஃப் பண்ணி எப்படி குழம்பு கொதிச்சிட்டே இருக்குதுன்னு. இது வந்து இன்றைக்கி சாப்பிட்றத விட அடுத்த நாள் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், எடுத்துக்கலாம். பாருங்கள், இன்னுமே குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. வெங்காயமெல்லாம் பாருங்கள் சுத்தமாக நல்லா மசிஞ்சிருச்சு. இருக்க ஒரு வாரம் வரைக்கும் வச்சுருந்து சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், சூப்பரான முருங்கைக்காய் வெங்காய குழம்பு ரெடியாச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. ஓகே, பை, தேங்க்யூ.